வணக்கம். இன்றைக்கி 8ஆம் வகுப்பு இயற்கணிதம் பயிற்சி 3.3 உள்ள 4லிருந்து 11 கணக்குகள் வரைக்கும் இன்றைக்கி பார்த்துடலாம். சுருக்குக. 4வது கணக்கு வந்து சுருக்குக p-2 × p+1 × p-4. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3 கோவைகள் இருக்குது. இந்த 3 கோவைகளையும் ஒன்றோட ஒன்று பெருக்கணும். முதல்ல 2 கோவையை பெருக்கிட்டு அது கூட இன்னொரு கோவையை பெருக்கணும். அப்போது முதல் உறுப்பில் உள்ள முதல் கோவையில் உள்ள முதல் உறுப்பை எடுத்து ரெண்டாவது கோவையில் உள்ள உறுப்புகளை பெருக்கணும். அப்போது நம்மளுக்கு p² + p - 2p - 2 வரும். அதுக்கடுத்தது ரெண்டாவது கோவையில் p-4ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது p² p³ வரும். அதுக்கடுத்தது -p² - 2p - 4p² + 4p + 8 வரும். அதாவது 2 வந்து இந்த ஸ்கொயர்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணணும். அப்போ p³ - 5p² இங்கே ப்ளஸ் நம்மளுக்கு 2p + 8 வரும். இதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சர். இந்த 3 கோவையும் பெருக்கணும். முதல் 2 கோவையை பெருக்கிட்டு அதுக்கடுத்தது 3வது கோவையை பெருக்கிட்டால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ரெண்டாவது கணக்கு பாருங்கள். x+1 கனச்சதுரம்னாலே உங்களுக்கு என்னது 3 பக்க அளவு. அப்போ x+1 த ஹோல் க்யூப்னு வரும். x+1 த ஹோல் க்யூப். கனச்சதுரத்துக்கு கன அளவு என்னது a³. அப்போ ஏன்றது x+1 க்யூப். ஏன்றது x+1 த ஹோல் க்யூப். x+1 த ஹோல் க்யூப் என்னது முற்றொருமை கன முற்றொருமைகளில் முதல் முற்றொருமைப்படி x³ ப்ளஸ் கனம் செவ்வகத்தின் கன அளவு. அதுக்கு இந்த கன முற்றொருமையை நம்ம பார்க்கணும். அப்போ x³ + 3x² × 1 ப்ளஸ் 3 × x 1³ 1² வரும் ப்ளஸ் 1³ இப்போ இதான் உங்களுக்கு ஆன்சர் ஆகணும். x³ + 3x² + 3x + 1 இஸ் த ஆன்சர். அதுக்கடுத்தது பாருங்கள். இதை நம்ம விரிவாகவே போட்டுடலாம். போட்டாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 6வது கணக்கு பாருங்கள். x+2 × x - 1 × x - 3 இந்த 3 கோவைகள் கொண்ட கன செவ்வகம். இப்போ செவ்வகம் கேட்கலாம். அப்போ நம்ம என்ன செய்யணுன்னாக்கா இவற்றை வந்து பெருக்கணும். பெருக்கும் பொழுது x+2ஐயும் x - 1ஐயும் பெருக்கணும். அந்த விடையோட x - 3ஐ மல்டிப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்குது, இந்த விடை வரும். இங்கே பாருங்கள். x+2ஐயும் x - 1ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, x² - x - 2 அப்புறம் ரெண்டாவதாக வந்து இந்த கோவை x - 3ஐ மல்டிப்ளை பண்ணும்போது x³ + x² - 2x இந்த ஒத்த உறுப்புகளை கூட்டணும். ஒத்த உறுப்புகளை கூட்டிட்டு போடணும். இப்போ x³ - 2 x² - 5x + x இதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சராக வரும். அதுக்கடுத்தது பாருங்கள். அடுத்ததாக இந்த கொள்குறி வகை வினாக்களை பார்ப்போம். இந்த கொள்குறி வகை வினாக்களில் 5 கேள்வி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு கோவையை இன்னொரு கோவை மற்றும் கோவை = 8னா x - y வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ x + y x - yனாக்கா நம்மளுக்கு என்னது, இது கோவை வந்து 3வது முற்றொருமை மாதிரி கனம் 3வது முற்றொருமை மாதிரி, அதாவது வர்க்க முற்றொருமையில் 3வது முற்றொருமை மாதிரி. அப்போ இது 8னாக்கா x - 8னா அது 2 வந்துடும். அதுக்கடுத்தது 8வது கணக்கு பாருங்கள். இதுக்கு ஆன்சர் வந்து என்னது a² + ab + b². நம்ம விரித்து எழுதிக்கணும். இந்த a + b × a³ - b³ இதை வந்து நம்ம மேலே போட்டுக்கிட்டு இந்த a² - b² நம்ம விரித்து எழுதும்போது நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு என்னது இந்த a² + ab + b² வந்துடும். அந்த 9வது கணக்கு பாருங்கள். p + q × p² - p³ + q² அப்படின்போது டேஷுக்கு சமம்னு போட்டிருக்காங்க. அப்போ என்ன வருது, 2 கோவையும் பெருக்கிறோம். பெருக்கிட்டால் உங்களுக்கு ஃபஸ்ட் ஆன்சர் இஸ் த ரைட் ஆன்சர். p +
பி க்யூப் மைனஸ் கியூ க்யூப்ன்றதுக்கு தான் அதனுடைய எக்ஸ்பான்ஷன் தான் இது. அதுக்கடுத்தது 10வது கணக்கு a மைனஸ் b is equal to 3 ab is equal to 5. அப்போ நம்மளுக்கு a க்யூப் மைனஸ் b க்யூப் கேட்குறாங்க.